வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். நாம் துன்மார்க்கரை கண்டிக்க வேண்டும், அவர்களை புகழக்கூடாது. துன்மார்க்கர் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் வேறுபட்டு ஜீவிக்கிறவர்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கரை கடிந்து கொள்வதுதான் நீதியானது. துன்மார்க்கரை புகழ்ந்தால் அவர்களுடைய துன்மார்க்கம் அதிகரிக்கும், அவர்களுடைய துன்மார்க்கமான கைகள் பலப்படும். துன்மார்க்கரை புகழும்போது அவர்கள் இருமாப்படைந்து தங்களுடைய துன்மார்க்கமான வழிகளே சரியான வழிகள் என்று தீர்மானித்து விடுவார்கள். துன்மார்க்கர் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசி தங்கள் கைகளை பலப்படுத்தி துன்மார்க்கமான பாதைகளில் செல்வார்கள். துன்மார்க்கரை புகழும்போது அவர்களுடைய மனச்சாட்சி மழுங்கி போகும். அது அவர்களுடைய துன்மார்க்கத்தை கண்டித்து உணர்த்தாது. துன்மார்க்கர்கள் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள். இவர்கள் சாத்தானுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், நீதியான பாதையில் செல்ல வேண்டும். துன்மார்க்கரை புகழாமல் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களோடு போராட வேண்டும். அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்த வேண்டும். துன்மார்க்கரை புகழ்ந்தவர்கள் சவுல், அப்சலோம், யூதாவின் அதிபதிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், யூதர்கள். துன்மார்க்கரோடு போராடியவர்கள் நெகேமியா, யோவான், இயேசு கிறிஸ்து, ஸ்தேவான், பவுல்.